ஹாய் கேடீஸ். எஸ்டர்டே ஜிஹெச்சில் க்ரோத் ஸ்கேன் எழுதி கொடுத்துருந்தாங்க. க்ரோத் ஸ்கேன் எடுத்துகிட்டு கையோட குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலான்னு ஜிஹெச்சுக்கு கிளம்பியாச்சு. குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்கு முக்கியமாக கிளாஸ் அண்ட் ஸ்பூன் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். க்ரோத் ஸ்கேனில் வேறு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் பயமாகவே இருக்குது. தன்வியை கூட்டிகிட்டு போகிறோன்னு நினச்சிட்டு அவள் பேக் எடுத்து மாட்டிட்டு எங்களுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே ஒரே அழுக. அவளை அப்படியே அவங்க ஆயா கிட்ட விட்டுட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இது தாங்க எங்கள் ஊர் மாணிக்கம்பாளையம் ஜிஹெச். போன உடனே ஓபி சீட் போட்டுட்டு பிபி வெயிட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு குளுக்கோஸ் பேக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. குளுக்கோஸ் பேக்கெட்டை கலக்கி தண்ணியில் கலக்கி ஒரே கல்ப்பாக அடித்தாச்சுங்க. ப்ரெக்னென்சி பீரியடில் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு செயல்னால் அது குளுக்கோஸ் டெஸ்ட்டு அண்ட் ப்ளட் டெஸ்ட் தாங்க. ப்ளட் டெஸ்ட்டு கொடுத்து உடம்புல இருக்க ப்ளட்டே லோ ஆகிரும் போல். 1.5 மணி நேரம் கழித்து ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து டாக்டரை பார்த்தாச்சு. டாக்டரை பார்த்தா ஹீமோக்ளோபின் வந்து 10.4 இருக்குது அண்ட் சுகர்லாம் நார்மலாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வெயிட் அதிகமாக போடுறீங்க அண்ட் கால் வீக்கத்துக்கு திருச்செங்கோடு ஜிஹெச்க்கு எகெயின் ப்ளட் டெஸ்ட் எழுதி கொடுத்துருந்தாங்க. என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கால் வீக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் போயிட்டு எப்படி சும்மா வீட்டுக்கு போகிறது, அப்படியே தயிர் வடையை வாங்கி அழுத்திட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போனால் என் பிள்ளை தண்ணியில் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே அவளுக்கு லஞ்ச் ஊட்டி விட்டுட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளார 1 hour ஆகிருந்துங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் பேபிஸ் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ளே தண்ணி காட்டணும், சிங்க்கு காட்டணும், சிங்க்கில் நிற்க வச்சு தண்ணி டேப்பை திருப்பணும். இதே வேலையாக தாங்க போயிட்டுருக்கு. ஓகே பாய், லவ் யூ.